நித்யா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். என்ன சரிங்க, போயிட்டு வாங்க. இன்னைக்கு மீட்டிங் இருக்கிறதுனால நான் மத்தியான சாப்பாடு ஆபீஸ்லயே சாப்பிட்டுருவேன். நீ ஒழுங்கா சாப்பிடு. என்ன சரிங்க, நான் சாப்பிட்டுக்கிடுவேன். நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க, நேரம் ஆயிட்டுல. சரி நித்யா, நான் போயிட்டு வரேன். ஏதாவது ஒண்ணுனா போன் பண்ணி. என்ன சரிங்க. எல்லா வீட்டு வேலையும் முடிஞ்சது. இவங்களும் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. இது ஜாலியா டிவி பார்க்கலாம். நித்யா, அட சாவித்ரி அத்தை, இத்தை வாங்க வாங்க. இத்தை கொஞ்சம் முன்னாடி தான் உங்க பையன் வேலைக்கு கிளம்புனாங்க. ஆமா நித்யா, எங்க வீட்டு வாசல்ல நின்னு பார்த்தேன் சிவா கிளம்புனத. அதனால தான் வீட்டுக்கு வந்தேன். உட்காருங்க தே, எதுக்கு நின்னுட்டே இருக்கீங்க? நான் வீட்டுக்கு வந்தா சிவா ஒண்ணும் சொல்ல மாட்டான். இருந்தாலும் அவங்க பெரியப்பா ஏதாவது சொல்லுவாங்களேன்னு பயப்படுவாம்ல. அதனால தான் அவன் வேலைக்கு போறத பார்த்துட்டு வந்த பாத்துக்க. உங்க பையனும் மாமாவும் வேலைக்கு போனாதான் நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேச முடியுது. அவங்க ரெண்டு பேரும் வெளிய வேலைக்குன்னு கிளம்பி போயிடுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கணும். பக்கத்துல நமக்குன்னு ஆள் இருக்கிறப்ப நம்ம பேசாம என்ன செய்ய? என்ன நித்யா, எந்திரிச்சிட்டா? உட்காரு. இருங்கடி, உங்களுக்கு என் கையால சூட காபி போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா, இப்பதான் இட்லி சாப்பிட்டுட்டு வந்தேன். பரவாயில்ல தே, இட்லி சாப்பிட்டாச்சுல, என் கையால சூட காபி குடிங்க, ஜம்முன்னு இருக்கும். மருமகளே காபி தரேன்னு சொல்லும்போது வேண்டாம்னு சொல்ல முடியுமா? சரி மருமகளே, எடுத்துட்டு வா. சரிங்க தே. இப்படி துரு துருன்னு இருக்கக்கூடிய மருமக கூட இருந்தா நல்லாதான் இருக்கு. இந்தாங்க தே, சூடா இருக்கு காபி, குடிங்க. மருமகளா, காபி நல்ல அளவோட போட்டிருக்கீங்க. எங்க அத்தைக்கு இன்னும் ஸ்பெஷலா காபி போட்டிருக்கேன் தே, குடிங்க. அப்புறம் நித்யா, நேத்தைக்கு விருந்துக்குலாம் போயிட்டு வந்தீங்களா? ஆமா தே, மஞ்சக்கா வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வந்தோம். சூப்பரா இருந்துச்சு. மஞ்சோ மாப்பிள்ள அப்புறம் மாமியார் மாமனார்லாம் நல்லா இருக்காங்களாமா? ஆமா தே, எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவங்க மாமனார் மட்டும் இல்ல, வெளியூருக்கு போயிருக்காங்களா. அப்படியா? சரி சரி. மஞ்சக்கா சமையல நான் சாப்பிட்டதே இல்ல தெரியுமா தே. நேத்தைக்கு எவ்வளவு சூப்பரா சமையல் பண்ணிருந்தாங்க தெரியுமா? பிரியாணி, முட்டை, சிக்கன், மட்டன், மீனுன்னு சும்மா கலக்கிட்டாங்க. அவ்வளவு சமையல அவங்க ஒரு ஆளே இருந்து பண்ணிருக்காங்க தே. அவங்க மாமியார கூட கிச்சன்ல விடலையா. அப்படியா? பரவாயில்லையா? மஞ்சு எவ்வளவு தூரம் மாறி இருக்கா? என்னத்தை சொல்லுவீங்க? மஞ்சு அக்கா மாறி இருக்காங்களா? ஆமா, பின்ன அவ எப்படி இருந்தா தெரியுமா? ஒருத்தர் சொல் பேச்சு கேட்க மாட்டா. எல்லாம் அவ இஷ்டம் போலதான் இருப்பா. மஞ்சு அவ அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு கற்பகம், அனுசா, சில்பா 3 பேரும் என்ன காணு பாடுபடுத்துனா தெரியுமா? மஞ்சு அவங்க வீட்ல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, எனக்கும் ஒரே ஒரு பையன் தான். எங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளை இல்லையா? அதனால எனக்கு சின்ன வயசுல இருந்து மஞ்சு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. ஆனா வளர வளர அவ குணமும் மாறி அப்படியே எல்லாரையும் பழி வாங்குற நோக்கத்தோட தான் இருப்பா. அப்படியே தே? ஆமா, கற்பகம், அனுசா, சில்பாலாம் என்ன பாடுபட்டாவ தெரியுமா? மஞ்சு அவ அம்மா கிட்ட மருமகமார பத்தி ஒவ்வொன்னா கோல் மூட்டி மாமியார் மருமகுள்ள ஒரே சண்டை தான் நடக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்ல போய் ஒழுங்கா இருக்க மாட்டா. ஒரு வாரத்துல 5 நாள் அம்மா வீட்ல இருப்பா, 2 நாள் மாமியார் வீட்ல இருப்பா. அவங்க மாமியாரையும் போட்டு படாத பாடுபடுத்தி என்ன பிள்ளைங்கிற அளவுக்கு ஆயிட்டா. அவங்க வீட்ல அவங்க அம்மாவும் அப்புறம் மைனிமார் 3 பேரும் ஒரே வீட்ல இருந்தாவ பத்தியா? எப்படி மாமியார் மருமகளும் ஒரே வீட்ல இருக்கலாம்? ஒத்துமையா இருக்கப்படாத, சண்டையை மூட்டி விடணுமேனு ஏதாவது சொல்லி சண்டையை இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பா. ஆனா அந்த கற்பகம்லாம் பாவம், என்ன சொல்லுது ஏது சொல்லுதுன்னு ஒண்ணும் புரியாம வாயே திறக்க மாட்டா. இந்த மஞ்சு ராட்சசி மாதிரி இருந்தா. என்னது நீங்க இப்படி சொல்றீங்க? மஞ்சு அக்கா இப்ப எவ்வளவு பாசமா இருக்காங்க, நீங்க சொல்றதையெல்லாம் நம்பவே முடியல. ஆமா நித்யா, நான் சொல்லத உனக்கு நம்ப முடியாதுதான். ஏன்னா இப்ப அந்த அளவுக்குலாம் மாறி போயிருக்கா. இந்த அளவுக்கு மஞ்சு முதல்ல மாறதுக்கு காரணமே பிரியா தான். யாரு? பிரியா மைனியா? ஆமா, பிரியா வந்ததுக்கு அப்புறம் தானே இவ கொஞ்சம் அடங்குனா. கற்பகம், அனுசா அப்புறம் சில்பா 3 பேரும் தைரியமே இல்லாம இவ என்னனாலும் சொல்லட்டும்னு பேசாம இருந்துகிட்டு இருந்தாவோ. இந்த பிரியா வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க 3 பேருக்கும் தைரியம் வந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் அங்க போகவே மாட்டீங்கல்ல, அவங்க கிட்ட பேசவும் மாட்டீங்கல்ல. அவங்க கிட்ட பேச மாட்டேன்னா இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும்ல. எப்படியோ மஞ்சு இந்த அளவுக்கு மாறினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா தே, மஞ்சு அக்கா என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க. எனக்கு ஒரு அக்கா இருந்தா இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரியே இருக்காங்க. அப்புறம் ஒண்ணு தெரியுமா தே, உங்ககிட்ட காட்டணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். கொஞ்சம் இருங்க, இப்ப வாரேன். ஏதே, கண்ணை மூடுங்க, அப்பதான் காட்டுவேன். என்ன நித்யா, சின்ன பிள்ளை மாதிரி கண்ணை மூடுங்க தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? தே ப்ளீஸ் தே, கண்ணை மூடுங்க தே. சரிம்மா. டட்டடாய், இப்ப கண்ணை திறந்து பாருங்க. இது இங்க பாருங்க. ஆஹா, போட்டோ எவ்வளவு அழகா இருக்கு. இத்தி, போட்டோ அழகா இருக்கா? போட்டோல இருக்க நானும் உங்க பையனும் அழகா இருக்கமா? நித்யா, போட்டோ அழகா இருக்குனா போட்டோல இருக்கப்பட்ட நீங்க தான் அழகா இருக்கீங்கன்னு சொல்லுதே. 2 பேரும் எவ்வளவு அழகா இருக்கீங்க. இந்த போட்டோல நான் ரொம்ப அழகா இருக்கம்ல? அம்மா நீயும் அழகா இருக்கா, என் மகனும் அழகா தான் இருக்கான். குமாரத்தன் தான் எங்களுக்கு இந்த gift கொடுத்தாங்க. யாரு? மஞ்சுக்கு மாப்பிளையா? ஆமா தி, குமாரத்தன் தான் எங்களுக்கு சர்ப்ரைஸா இந்த போட்டோ ஃப்ரேமை gift-ஆ கொடுத்தாங்க. அப்புறம் பிரியா மைனிக்கும் சதீஷ் அண்ணனுக்கும் இதே மாதிரி அவங்க போட்டோ வச்சு ஒரு gift கொடுத்தாங்க. பரவாயில்லையே. மஞ்சுக்கு மாமியார் வீட்ல மாமியார் மாமனார் அவ புருஷன் 3 பேருக்குமே நல்ல குணம் தெரியுமா? எவ்வளவு பிரச்சனை பண்ணனதுக்கு அப்புறமும் மஞ்சு அவங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டாங்க பத்தியா? அதுலயே தெரியுது அவங்களோட நல்ல குணம். ஆமா தே, அவங்க எல்லாருமே எங்ககிட்ட நல்லா பேசுனாங்க. அப்புறம் எனக்கும் பிரியா மைனிக்கும் பட்டு சாரி, அப்புறம் சதீஷ் அண்ணனுக்கும் உங்க பையனுக்கும் ஃபேன் ஷர்ட்டும் வாங்கி கொடுத்தாங்க.
அப்படியா, பரவாயில்லையே. மஞ்சு அழகா விருந்துக்கு கூப்பிட்டு உங்களுக்கு gift எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காளா? மஞ்சு இந்த அளவுக்கு மாறினதே பெரிய சந்தோஷம். இப்ப பட்டு சாரியே பிளவுஸ் தைக்க கொடுத்திருக்கேன், இல்லனா அதையும் உங்ககிட்ட காட்டி இருப்பேன். பரவாயில்ல மக்கா, பட்டு சாரி எங்க போயிர போது, நாளைக்கு பிளவுஸ் தைச்சு தருவாம்ல, அதுக்கப்புறம் என்கிட்ட உடுத்தி காட்டு, சரியா? சரிங்க தே. நித்யா, சிவா வந்த உடனே இந்த போட்டோ ஃப்ரேம் ஆணி அடிச்சு மாட்ட சொல்லு. சரிங்க தே. அப்புறம் பிரியா மைனி என்ன வீட்டுக்கு கூட்டிக்கிட்டே இருந்தாங்க. மைனிமாரும் பெரியம்மாவும் உன்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்பமே என் கூட வான்னு என்ன கூட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் உங்க பையனுக்கு தான் இன்னைக்கு மீட்டிங் இருக்குல்ல, அதனால நான் இன்னொரு நாளைக்கு வரேன் மைனின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். அதானே பார்த்தேன், நீ அங்க போயிருந்தேன்னா அப்புறம் எனக்கு இங்க பேச்சு துணைக்கு யார் இருப்பா? இத்தி, ஒரு காரியம் பண்ணுவோமா? என்ன நித்யா? இங்க பாருங்க தே, அடுத்த வாரம் நான் பெரியம்மா வீட்டுக்கு போலாம்னு இருக்கேன். அப்ப நீங்களும் என் கூட வந்துருங்க. என்னது, நானா? ஆமா தே, நீங்க தான் அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்கல்ல, எங்க மைனியை பார்த்து பல வருஷம் ஆகுது, அவங்கள நேர்ல பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டே இருந்தீங்கல்ல. இதான் நல்ல டைம், நீங்க என் கூட வந்துருங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பெரியம்மா வீட்டுக்கு போவோம். எம்மாடி மருமவளே, உன் ஐடியாவே பெரிய ஐடியாவா இருக்க. இங்க பக்கத்துல இருக்கப்பட்ட உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரா, சிவா வேலைக்கு போயிட்டானான்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்படியாப்பட்ட சமயத்துல நான் உன் கூட மைனி வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கேன், அது மட்டும் உங்க மாமனாருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், என் கதி அதோ கதிதான். அதெல்லாம் ஒண்ணு மாமாவுக்கு தெரியாது. நான் உங்களை தெரியாம கூட்டிட்டு போயிட்டு வரேன். மாமா காலையில 9 மணிக்கு வேலைக்கு போவாங்களா, நம்ம ஒரு 10 மணிக்கு இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புவோம். அப்புறம் சாயங்காலம் மாமா 7 மணிக்கு தானே வீட்டுக்கு வருவாங்க, நம்ம அதே மாதிரி 6 மணிக்கு அங்க இருந்து இங்க திரும்பி வந்துருவோம். யாருக்கும் தெரியாதுல தே. அப்படியெல்லாம் நினைக்காத மருமோளே, நான் எங்க போனாலும் உங்க மாமனாருக்கு தெரிஞ்சிரும். அப்படின்னா மாமா கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேன், அப்படி எல்லாம் துணி கடைக்கு போறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்க. நீ சொல்ற ஐடியா எல்லாம் நல்லதாமா இருக்கு, ஆனா நானே உங்க மாமா கிட்ட பேசும்போது பயத்துல உளறிடுவேன். என்னதே, நீங்க தான் மாமா கிட்ட நல்லா தைரியமா பேசுவீங்கல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுவேன்னு சொல்றீங்க? அது ஒரு பிரச்சனைனா தைரியமா பேசுவோமா, இந்த மாதிரி போய் சொல்லணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், உங்க மாமனார் முன்னாடி போய் நின்னாலே எனக்கு கை கால்லாம் உதறிடும். அதுலயே அவர் கண்டுபிடிச்சிருவாரு நீ போய் சொல்லுதா அப்படின்னு. சரி விடு, காலம் இப்படியேவா இருக்க போது, மாறாதா? எப்ப மாறுதோ அப்ப மைனியை போய் பாத்துக்கிடலாம். நீ எங்க போன? மைனி, அப்புறம் கற்பகம், சில்பா, அனுசா எல்லாரையும் விசாரிச்சுதான் சொல்லு. என்ன? சரிங்க தே, கண்டிப்பா சொல்லுவேன். சாவித்ரி, ஏ சாவித்ரி, முத்தம்மா குரல் மாதிரி இருக்கு. சாவித்ரி, ஏ சாவித்ரி. இத்தி, உங்களை யாரோ கூப்பிடுறாங்கல்ல? ஆமா நித்யா, முத்தம்மா தான் என்ன கூப்பிட்டுட்டு இருக்கா. எங்க வீட்ல முருங்கை மரம் இருக்கு பத்தியா, 2 கீரையை பறிச்சு தாங்கன்னு வந்து கேட்கறதுக்கு வந்திருப்பா. ஏ சாவித்ரி, சீக்கிரமா வா. முத்தம்மா எப்பவும் காலைல சுடு தண்ணியை ஊத்திக்கிட்டு தான் நிப்பா. இரு நித்யா, அவகிட்ட என்னன்னு கேட்டுட்டு வரேன்னு. சரிங்க தே. என்ன வாரே முத்தம்மா, சத்தம் போட்டு கிடக்காத. குரல் மட்டும் கேட்க ஆளை காணல. சாவித்ரி, ஏ சாவித்ரி, ஏ முத்தம்மா அங்க இருக்க பாரு. சாவித்ரி, நீ இங்க தான் இருந்தியா? நான் உன் வீட்டு வாசல்ல நின்னா சத்தம் போட்டு கிடந்தேன். முருங்கைக்கீரை தானே வேணும், வா பறிச்சு தரேன். அதுக்கே இப்படி வாசல்ல நின்னு சத்தம் போட்டு கிடக்கா? சாவித்ரி, நான் உங்க வீட்ல முருங்கைக்கீரை பறிக்கிறதுக்கு வரல. அப்புறம் எனக்கு சாவித்ரி சாவித்ரின்னு சத்தம் போட்டு கிடந்தா. சாவித்ரி, அது வந்து அட என்னன்னு சொல்ல. என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்க நேரமா பார்த்துதான் என் மருமக கிட்ட உட்கார்ந்து